சிலிண்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து லிக்விட் ஆகிறது வெளியே உள்ள காட்டப்படும் போது அது கேஸாக மாதிரி உங்களுக்கு பயன்படுதுங்க. சமையல் எரிவாயுல கவனமாக இருக்கணும். என்ன காலையில் முதல்ல எழுந்துச்சோம் நம்ம செய்யக்கூடிய வேலை என்னவோ முதல்ல காஃபி போட்டு காஃபியை சாப்பிட்டதை முதல்ல அடுத்த வேலையை பார்க்க முடியும் நினைக்கிறேன் உருவாக்கி அப்படிங்கும்போது சமையல் கேஸ் சம்மந்தப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்குங்க. எடுத்துல முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை எக்ஸ்டென்ட் முதல்ல சுவிட்சை போடுவோங்க. ஆனா முதல்ல நம்ம இப்ப என்ன படிக்க ஆரம்பிச்சிச்சு வெயில் காலம் வரத ஒரு சமையல் கேஸ் வெளியாக ஒரு ஸ்மெல் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது எத்தில் மேற்கப் என்னன்னா சமையல் எரிவாய்க்கு இயற்கையாவே படம் இருக்குல்ல இயற்கையாவே புதுலை மனம் உண்டா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல திருவிழா படத்துல அது மாதிரி என்ன சமையல் கேஸுக்கு இயற்கையாவே மனம் கிடையாது. என்ன பண்றாங்கன்னா எத்தில் மெர்காப்டன்கிற ஒரு வேதிப்பொருளோட கலக்குறாங்க. நீங்க இங்க சமையல் கேஸ் பயன்படுத்தினா அதே ஸ்மெல் தான் அடிக்கும். நீங்க ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் போனாலும் உலகம் முழுவதும் நீங்க சமையல் எரிவு பயன்படுத்தினா உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஸ்மெல்லு ஒரே மனமா தான் இருக்கும். அது வந்து எத்தில் மெர்காப்டன்கிற ஒரு வேதிப்பொருள் கலக்குறாங்க. அதான் காரணம். இப்போ நீங்க வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வெளியாச்சா உங்களுக்கு ஸ்மெல் உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மழைக்காலங்களில் காற்றுடைய அடர்த்தி அதிகமா இருக்குல்ல அப்படிங்கும்போது சமையல் கேஸ் நிற்காது உங்களுக்கு உடனே தெரியாது. நீங்க நல்லா நோந்து வந்தா தெரிய ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு எக்காரணம் முதல்ல போய் மின்சார சுவிட்சா போட்டக்கூடாதுங்க. அவசரப்பட்டு நம்ம மின்சாரம் போயிட்டு சப்போஸ் ஒரு கேஸ் லீக் ஆச்சுன்னா பெரிய விபத்துக்குலாம் ஏற்படும் சொல்லியா இருக்குங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு சமையல் வேலைக்கு பண்ணணும். முதல்ல ஏதாவது வேற சம்பந்தமாக ஏதாவது ஒரு நறுமணம் வருதா ஸ்மெல் வந்து முதல்ல பார்க்கணும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருந்தால் நம்ம போயிட்டு நம்ம ரெகுலேட்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சமையல் கேஸ் சம்பந்தப்பட்ட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை கீழே போய் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணணும் அடுப்பையும் ஆஃப் பண்ணணும். நிறைய விட்டு அந்த விஷயங்களை பண்ணுற டைம் முதல்ல போனாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க ரெகுலேட்டர் அப்படியே ஆஃப் பண்ண வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தவறு செய்யலாமா? கண்டிப்பா எக்காரணம் நம்ம தான் முன்னெச்சரிக்கை பண்ணுங்க. அந்த மாதிரி தவறுல நம்ம செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய வேலை அடுப்பை ஆஃப் பண்ணணும் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணணும். சப்போஸ் சில நேரங்களில் கேஸ் லீக் ஆகி ஸ்மெல் அடிக்கிறது நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை முதல்ல போய் ஜன்னல்களை நல்லா திறந்து விடணும். அவசரப்பட்டு நம்ம போய் கேஸ் அடுப்பு பக்கம் கேஸ் அடுப்பு பயனாச்சு அப்படின்னா நம்ம எக்காரணம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம கேஸ் விபத்து தீ விபத்துல கேஸ் லீக் ஆக நம்ம செய்யக்கூடிய வேலை கண்டிப்பா ஜன்னல்களை நம்ம நல்லா திறந்து விடணுங்க. நம்ம ஜன்னலை திறந்து விட்டு வெளியில கேஸ் வெயிட் பண்ண ஒரு வெயிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் வந்து காற்றோட கலந்து வெளியாக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களால சமையல் எரிவாயு அணைக்க போயினா நீங்க தீயணைப்பு தடுத்து வச்சுன்னா தீயணைப்பு நுழைந்தவங்களுக்கு சமையல் எரிவாயு நாங்கள் வந்து நம்ம நிர்மூலப்படுத்தணும். அவசரப்பட்டு நம்ம டைம் வச்சு சுவிட்ச் தான் வந்து எக்காரம் ஒன்றுங்க வீட்டுக்குள்ள போய் டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிறாங்க. எந்த வருஷம் ஸ்மார்ட் பட்டாலும் நம்ம சாதாரண இருக்கக்கூடிய ஒரு எல்பிஜி கேஸ் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த வழிவச்சிடும். அதனால அவசரப்பட்டு நீங்க எல்பிஜி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ரொம்ப கவனமாக கொடுத்துருந்தா அது மாதிரி ஒரு சிலிண்டர் காலியாக சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு சிலிண்டர் காலியா இருக்கா சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவாங்க சிலிண்டர் காலியாகி போச்சு இந்த சிலிண்டர் தூக்கி வேலை எக்காரம் அவசரப்பட்டு ஒரு சிலிண்டர் பண்ணல சமையல் எரிவாயு சிலிண்டர் இன்னொரு சிலிண்டரை கண்டிப்பா வைக்கக்கூடாது. ஏன்னா சமையல் எரிவாயு காலியாகி கொடுத்துருவாங்க. சமையல் எரிவாயு ஆடி தெரியுமே மாதிரி பாத்தீங்களா சிலிண்டர் என்ன காரணம்னா வெளியுடைய காற்றுல அழுத்தம் வந்து 14 பவுண்ட் இருக்கு. நமக்கு சமையல் பால் அழுத்த உள்ளத்துல வச்சு 113 பவுண்டா தான் அடைச்சிருக்க சிலிண்டர்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த 13 பவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா வெளிக்காட்டுடைய அழுத்தத்துக்கு சிலிண்டர் உள்ள காற்றுடைய அழுத்தம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள கேஸ் வெளியே வருது. அப்படிங்கிறத எக்காரணம் நம்ம எம்டி சிலிண்டர் சொல்லி எம்டி சிலிண்டர் நம்ம சமையலையே கண்டிப்பா வைக்கக்கூடாது. சமையல் வைக்காம உள்ள ஒரு காலையோ உள்ளது வெளியே உள்ள இடத்துல கண்டிப்பா வைக்கணும். அதிகப்படியா தீ பத்துறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எம்டி சிலிண்டர் வைக்கிற பாத்தீங்களா எம்டி சிலிண்டர்ல உள்ள மைக்கல் விரிவடைஞ்சு தான் அதிகப்படியாக தீ பத்துக்கு ஏற்படுத்த எப்பொழுதும் ஒரு கேஸ் சிலிண்டர் பஸ்டா எரிச்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எம்டியா உள்ள சிலிண்டர் ஹீட் ஆகுதுன்னா அதில் உள்ள மைக்கல் பண்படங்கு இந்த விரிவடையும். அப்படி விரிவடையும் என்ன பண்ணும் வேற வழி இல்லாம சிலிண்டர் எந்த இடத்துல லீக் ஆகும்போது இடத்துல உள்ள ஆட்டோமேட்டிக் உடைச்சிட்டு பெரிய தீபத்துக்கு ஏற்படுத்தும். அதனால சமையல் எரிவாயு கேஸ் கவனம் பாருங்க. ஒவ்வொரு தாய் பெட்ரோல் சொல்லிங்க சொந்த கடை சொல்லுங்க எக்காரணம் கொண்டு எம்டி சிலிண்டரை கண்டிப்பா சமையல் வைக்கக்கூடாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமையல் எரிவாயு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்க. அப்படிங்கிற சமையல் எரிவாயு சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப கவனமாக கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க.